ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர் டிஎன்பிஎஸ்சி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்மளோட நியூ சிலபஸ் மாற்றிட்டாங்க. அந்த நியூ சிலபஸ் வைஸ் டாபிக் வைஸ் பிஓக்யூ கொஷின் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு வந்துருக்கோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா நம்ம பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம், அதில் போய் பார்த்துருங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட் எத்தனை கொஷனுக்கு போயிடலாம். இப்போ எது பார்க்க போறோம்னா, அழகு அஞ்சில் வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் இருக்குது. அதில் வந்து கொடுக்கப்பட்ட பட்டியலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்தல் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்குல்ல. ஸோ அதான் நம்ம பார்க்க போகிறோம். இது 200+ இருக்குது. தமிழ் தகுதி தேர்வில் இது மேஜராகவே இருந்துச்சு. ஏன்னா தமிழ் தகுதி தேர்வு அந்த சிலபஸில் வந்து இதுவும் ஒரு டாபிக். ஸோ நம்மளுக்கும் இப்போ கேட்டதுனால அந்த முன்னாடி எப்படிலாம் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி நம்ம இதில் பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு புரிதல் கிடைக்கல. குரூப் 4ல் நம்மளுக்கு எப்படியெல்லாம் கேட்பாங்க, எந்த இடத்துலேருந்து அவங்க அந்த பற்றி எடுத்திருக்காங்க அப்படின்லாம் சொல்லி நம்மளுக்கு ஒரு புரிதல் கிடைக்கல. அதெல்லாம் நம்ம பார்த்தலாம். 200 கொஷின் எப்படின்னா வந்து கிட்டத்தட்ட 50+ கொஷின் இருந்துச்சு. அதில் வந்து 40+ கொஷினில் வந்து இந்த பற்றி இருந்துச்சு. ஒவ்வொரு பற்றியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பற்றி கொடுத்து 5 கேள்வி கேட்குறாங்க. ஸோ 5னா 40 × 5 200+ கேள்வி இருந்துச்சு. ஸோ நம்ம கொஷின்குள்ளே போயிடலாமா? ஓகே, ஸோ பற்றி படிச்சிடலாம். பத்தியிலிருந்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு. 20ஆம் நூற்றாண்டில் இந்திய வானியல் அறிவியல் துறையில் தமிழர்களின் பங்கு மகத்தானது. அப்துல் கலாம், மயில்சாமி அண்ணாதுரை, வளர்மதி போன்றோர் வரிசையில் மற்றும் ஒரு வைரம். தமிழ்நாட்டை சேர்ந்த அறிவியலாளர் சிவன் இஸ்ரோவில் 9வது தலைவர். இந்த பதவியை ஏற்றிருக்கும் முதல் தமிழர் என்னும் சிறப்புகளுக்கு உரியவர். 2015ஆம் ஆண்டில் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தின் இயக்குநராக இருந்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக பொறுப்பேற்றுள்ளார். இஸ்ரோ தலைவராக பொறுப்பேற்றுள்ளார். இந்த பேராகிராஃப் வந்து அப்படியே நம்ம புக்கில் இருக்குது. ஸோ இந்த பேரால வந்து என்ன கேள்வி கேட்டிருக்காங்க நம்ம போய் பார்க்கலாம். 20ஆம் நூற்றாண்டின் இந்திய வானியல் அறிவியல் துறையில் யாருடைய பங்கு மகத்தானது? தமிழர், ஆங்கிலேயர், சீனர்கள், கிரேக்கர்கள். ஸோ அது எங்கே இருக்குது நம்ம பேராகிராஃபில் பார்க்கலாமா? 20ஆம் நூற்றாண்டில் இந்திய வானியல் அறிவியல் துறையில் தமிழர்களின் பங்கு. ஸோ ஆன்சர் தமிழர்களின் பங்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். தமிழ்நாட்டை சேர்ந்த அறிவியலாளர் சிவன், அதுவும் அந்த பேராகிராஃபில் இருந்துச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இஸ்ரோவின் 9வது தலைவர் சிவன், அந்த பேராகிராஃபே வந்து சிவனை பற்றி தான். ஸோ இஸ்ரோவின் 9வது தலைவர் சிவன் பேராகிராஃபில் இருந்துச்சு. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுருக்கம். ஸோ அது எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாமா? இது இருக்குது பாருங்கள். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுருக்கம் அப்படியே இங்கே கொடுத்ததை தான் அப்படியே கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த ஆண்டு விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தின் இயக்குநராக இருந்தார்? அதுவுமே பேராகிராஃபில் இருந்துச்சு. 2015. ஸோ இவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? நெக்ஸ்ட் பேராகிராஃப் படிக்கலாம். காமராசரின் வீட்டுக்குள் ஒரு சிறுவனும் அவனுடைய தங்கையும் நுழைய முயன்றனர். ஊழியர் அவர்களை தடுப்பதை காமராசர் கவனித்தார். உடனே அவர்களை உள்ளே அழைத்தார். யாரை பார்க்க வந்தீங்க என்று அன்புடன் வினவினார். எங்கள் அண்ணனுக்கு தேர்வுக்கு பணம் கட்ட அம்மாவிடம் வசதி இல்லை, உங்களை பார்த்தால் என்று சிறுமி கூற முடிப்பதற்குள் அம்மா அனுப்பிவிட்டாரா என்று காமராசர் கேட்டார். இல்லை, நாங்களாகத்தான் வந்தோம். அப்பா அப்பளம் போட்டு வீடு வீடாக கொண்டு போய் வீட்டுக்கு வருவாங்க. அதில் வரும் வருமானத்தை வச்சு தான் எங்களை படிக்க வைக்கிறாங்க என்று குழந்தைகள் கூறினர். அதனை கேட்டதும் மாடி ஏறி சென்று பணத்தை கொண்டு வந்து கொடுத்தார். மறுநாள் குழந்தைகள் இருவரும் காமராசரை தேடி வந்தனர். ஐயா, தேர்வுக்கு பணம் கட்டியாச்சு, இந்த ரசீதை அம்மா உங்களிடம் காட்டி வர சொன்னாங்க என்றனர். அதை கேட்டு காமராசர் மனம் நெகிழ்ந்தார். ஸோ கொஷின் போயிடலாமா? காமராசரின் வீட்டிற்குள் நுழைய முயன்றவர்கள் சிறுவன், சிறுமி. நெக்ஸ்ட், இந்நிகழ்வு சிறுவனது எப்பண்பை விளக்குகிறது. ஸோ அந்த சிறுவர்கள் வந்து எப்படி அவங்க கிட்ட வந்து பேசினாங்க? பேதமையோடு பேசினாங்களா? இல்லை. அறியாமையாக பேசினாங்களா? இல்லை. கல்லாமை? இல்லை. அவங்க நேர்மையாக இருந்தாங்க. எங்கள் வீட்டில் இது இருந்துச்சு, அதனால் வந்து கேட்க வந்திருக்குன்னு சொல்லி அவங்க நேர்மையாக இருந்தாங்க. ஸோ அதனால் அவங்களோட எப்பண்பு நேர்மை. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். மறுநாள் குழந்தைகள் வந்ததும் காமராசர் மனம் நெகிழ்ந்தார். வருந்தினார், மகிழ்ந்தார், கூறினார்னா மனம் வந்து அவர் நெகிழ்ந்தார். அந்த பேராகிராஃபில் எங்கே இருக்குன்னு அதை பார்த்துடலாமா? இதோ இருக்கு பாருங்க. காமராசர் மனம் நெகிழ்ந்தார். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சிறுவனும் சிறுமியும் எதற்காக காமராசரின் வீட்டிற்கு வந்தனர்? அவர்கள் வந்து தேர்வுக்கு பணம் கட்ட வந்து அவர்கிட்ட கேட்க வந்திருந்தார். காமராசரை பார்க்க ஆசைப்பட்டு விளையாட, காமராசரின் வீட்டிற்குள் வேடிக்கை பார்க்க, மூணுமே இல்லை. தேர்வுக்கு பணம் கட்ட. நெக்ஸ்ட், காமராசர் செய்த உதவி யாது? அவர் வந்து என்ன பண்ணார்? பணத்தை கொடுத்து ஹெல்ப் பண்ணார்ல. ஸோ பணத்தை கொடுத்தார். நெக்ஸ்ட் கொஷின். நெக்ஸ்ட் இதோட 5 கொஷின் அதில் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் பேராகிராஃப் படிப்போமா? திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்யும் ஆறு தாமிரபரணி. ஓகே, தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் திருநெல்வேலியும் கிழக்கு கரையில் பாளையங்கோட்டையும் அமைந்துள்ளன. மேற்கு கரையில் என்ன இருக்குது? திருநெல்வேலி. கிழக்கு கரையில் என்ன இருக்குது? பாளையங்கோட்டை இருக்குது. இவ்விரு நகரங்களையும் இரட்டை நகரங்கள்
என அழைக்கப்பட்டன. பாளையங்கோட்டையில் அதிக அளவில் கல்வி நிலையங்கள் இருப்பதால் அந்நகரை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என அழைக்கிறாங்க. பாளையங்கோட்டை என்னென்னு அழைக்கிறாங்க? தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு. திருநெல்வேலி மற்றும் பாளையங்கோட்டையை வந்து இரட்டை நகரங்கள்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஸோ இதுலேருந்து தான் கேள்வி கேட்க போகிறாங்க. இது வந்து புக்லேயே இருக்குது இந்த கொஷின்ஸ், இந்த பேராகிராஃபு. ஸோ பார்க்கலாமா? திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்யும் ஆறு எது? மேலே பார்த்தோம்ல, என்ன ஆறு? தாமிரபரணி. நெக்ஸ்ட் இரட்டை நகரங்கள் திருநெல்வேலி, பாளையங்கோட்டை. ஓகே, நெக்ஸ்ட் தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு எது? பாளையங்கோட்டை. கிழக்கு கடற்கரையில் அமைந்துள்ள நகரம். கிழக்கு கடற்கரையில் என்ன அமைந்திருந்துச்சுன்னு சொன்னேன்? பாளையங்கோட்டை. அங்கேயே சொல்லியிருந்தாங்க பாளையங்கோட்டை. மேற்கு கடற்கரையில் என்ன இருந்துச்சு? திருநெல்வேலி. பாளையங்கோட்டையில் அதிக அளவில் என்ன இருக்கு? கல்வி நிலையங்கள். அதனால தான் அது என்னன்னு சொல்றாங்க? தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு. ஓகே, அந்த கொஷின் ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் பேராகிராஃப் போயிடலாம். கீழ்கண்ட பற்றியை படித்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு. சூரிய குடும்பத்தில் சூரியனே முதன்மையாக போற்றப்படுகிறது. சூரியனை சுற்றி கோள்கள் சூழ்ந்துள்ளன. பண்டைய தமிழர் சூரியன் முதலான 9 கோள்களை கோள்மீன் எனவும், அஸ்வினி முதலான 27 விண்மீன்களை நாள்மீன் இங்கே நான்மீன் கொடுத்துருக்காங்க போல இருக்கு எனவும் பகுத்து கூறியதுடன் ஒவ்வொரு கோளுக்கும் காரண பெயரிட்டு அழைத்தனர். செந்நிறமுடைய கோளை வந்து செவ்வாய் என்றும், புதிதாக அறிந்ததனால் புதன் என்றனர். இக்கோளுக்கு அறிவான் எனவும் பெயருண்டு. வியா என்றால் பெரிய என பொருள்படும். எனவே வானில் பெரிய கோளாக வலம் வருவதனை வியாழன் என அழைத்தனர். வெண்மை நிறமுடைய கோள் வெள்ளி எனப்பட்டது. இவை அனைத்தும் சங்க புலவர்களின் வானியல் அறிவினை சிந்தனையும் புலப்படுத்துவதாக உள்ளது. இது வந்து ஓல்டு 8th புக்கில் இருக்க பேராகிராஃப். சரிங்களா? இந்த பேராகிராஃப்லாம் எடுத்து காமிச்சா நேரம் அதிகமாக ஆகும். இருந்தாலும் இது எல்லாமே வந்து புக்கில் தான் இருக்கும். இது ஓல்டு 8th புக்கில் இருக்குது. ஸோ நம்ம இப்போ படித்தாச்சு பேராகிராஃப். அதை கேள்விக்கு போயிடலாமா? சூரிய குடும்பத்தில் முதன்மையான கோள் எது? ஒரே செகண்ட், இங்கே புதன் கொடுத்துருக்காங்க. சூரிய குடும்பத்தின் முதன்மையான, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த ஆன்சர் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரே செகண்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே சூரிய குடும்பத்தில் முதன்மையான கோள், சூரியனே வந்து முதன்மையான கோளாக போற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதோட ஆன்சர் வந்து புதன் இல்லை, சூரியன் தான். புதன் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். பண்டைய தமிழர் சூரியன் முதலான 9 கோள்களை எவ்வாறு அழைத்தனர்? அதை வந்து எப்படி அழைத்தார்கள்? கோள்மின் என்று அழைத்தார்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். புதன் கோளுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் என்ன? அறிவான். புதியதாக அவங்க கண்டுபிடிச்சதுனால அறிவான் அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. வானில் பெரிய கோளாக வலம் வருவது வியாழன். வியாழன். வியா என்றால் பெரியன்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட். சங்க புலவர்கள் டேஷ் அறிவையும் சிந்தனையும் பெற்றிருந்தனர். அந்த கொஷின் அதே போல் வானியல் பற்றி தானே இருந்துச்சு. அவங்க வந்து வானியல் அறிவினை பெற்றிருந்தனர். ஓகே, கொஷின் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பேராகிராஃப் போயிடலாமா? 10லிருந்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு. இது வந்து கொஞ்சம் இப்படி இருக்கு. ஓகே, நான் படித்து காமிக்கிறேன். இசைக்கருவிகள் தோல் கருவி, நரம்பு கருவி, காற்று கருவி, கஞ்சக்கருவி என 4 வகைப்படும். விலங்குகளின் தோலால் மூடப்பட்டு செய்யப்படும் கருவிகள் தோல் கருவிகள். நரம்பு அல்லது தந்திகளை உடையவை நரம்பு கருவிகள் எனப்படும். காற்றை பயன்படுத்தி இசைக்கப்படுபவை காற்று கருவிகள். ஒன்றோடு ஒன்று மோடி இசைக்கப்படுபவை கஞ்சக்கருவிகள். ஒன்றோடு ஒன்று மோடி இசைக்கப்படுபவை வந்து கஞ்சக்கருவிகள். ஸோ இங்கே இசைக்கருவிகள் வந்து எத்தனை வகைப்படும் சொல்லியிருக்காங்க? 4 வகைப்படும். அவை வந்து தோல்கருவி, நரம்பு கருவி, காற்றுக்கருவி, கஞ்சக்கருவின்னு இருக்குது. ஸோ ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படுவது வந்து கஞ்சக்கருவின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கொஷினுக்கு போயிடலாம். இசைக்கருவிகள் எத்தனை வகைப்படும் கேட்டிருக்காங்க பாருங்கள். 4 வகைப்படும். நெக்ஸ்ட் கொஷின். நரம்பு கருவிகள் எவை? தந்திகளை உடையவை. ஸோ இங்கே நரம்புன்னு குத்துனா நரம்பும் அதை டிக் பண்ணியிருக்கலாம். தோலால் மூடப்பட்ட கருவி இல்லை. காற்றை பயன்படுத்தி இசைக்கப்படுவே இல்லை. ஒன்றோடு மோதி கொள்பவையும் இல்லை. அங்கே வந்து தந்திகளை உடையவை தான் மேலே பேராகிராஃபில் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் கொஷின் வந்து ஒன்றோடு மோதி இசைக்கப்படுபவை கஞ்சக்கருவிகள். அதுவுமே பேராகிராஃபில் கொடுத்துருந்தாங்க. காற்றை பயன்படுத்தி இசைக்கப்படுபவை காற்று கருவிகள். நெக்ஸ்ட் விலங்குகளின் டேஷால் மூடப்பட்டு செய்யப்படும் கருவிகள். தோலால் மூடப்பட்டு செய்யப்படும் கருவி தான் வந்து தோல் கருவி. அவ்வளோதான் கொஷின். நெக்ஸ்ட் பற்றி. நலமான உடலுக்கு 2 வேளை சிற்றுண்டியும் 1 வேளை நிறைவான உணவும் போதுமானது. காலை உணவை தவிர்த்தல் கூடாது. இரவெல்லாம் வெற்றி குடலுடன் இருந்த உடலுக்கு குளிர்ச்சியான உணவு வந்து மிகவும் நல்லது.
குளிர்ச்சியான உணவு வந்து மிகவும் நல்லது. மதிய உணவில் காய்கறிகள், கீரைகள் ஆகியவற்றை அதிக அளவு சேர்த்து கொள்ள வேண்டும். அரிசி உணவை அளவாக உண்ண வேண்டும். மிகுதியாக காரத்தையும் உப்பையும் தவிர்க்க வேண்டும். சரியான நேரத்திற்கு உணவை உட்கொள்ள வேண்டும். இரவு எளிமையான உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். இவையே உடல் நலம் பேணும் வழிமுறைகளாகும். ஓகே, கொஷின் போயிடலாம். இதுவுமே ஓல்டு புக்கில் இருக்க பேராகிராஃப் தான். நலமான உடலுக்கு எத்தனை வேளை சிற்றுண்டி உண்ண வேண்டும்? மேலே அந்த பேராகிராஃபில் பார்க்கலாமா? நலமான உடலுக்கு வந்து எத்தனை வேளை சிற்றுண்டி உண்ண வேண்டும்? 2 வேளை சிற்றுண்டி உண்ண வேண்டும். ஒரு வேளை நிறைவான உணவு. 2 வேளை சிற்றுண்டி, ஒரு வேளை வந்து நிறைவான உணவுன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ நலமான உடலுக்கு வந்து 2 வேளை சிற்றுண்டி. நெக்ஸ்ட், இரவெல்லாம் வெற்று குடலோடு இருந்த உடலுக்கு எவ்வகை உணவு? குளிர்ச்சியான உணவு. நெக்ஸ்ட் கொஷின், உணவில் வந்து அதிக அளவு எதை சேர்க்க வேண்டும் சொல்லியிருக்காங்க? காய்கறிகள். உப்பும் சேர்க்கக்கூடாது, மிளகும் அதிக அளவு சேர்க்கக்கூடாது, சர்க்கரையும் அதிக அளவு சேர்க்கக்கூடாது. நெக்ஸ்ட், தவிர்க்க வேண்டியவை நாங்கள் என்ன சொன்னாங்க? காரமான உணவை வந்து தவிர்க்க வேண்டியவை என்று சொன்னாங்க. நெக்ஸ்ட், உடல்நலம் பேணும் வழிமுறைகளுள் 1 நேரம் மாறி உண்ணுதல், இரவு மட்டும் உண்ணுதல், பகல் நேரம் உண்ணுதல். இது 3மே தப்பான காரியங்க. அங்கே என்ன கொடுத்துட்டாங்க? சரியான நேரத்தில் உண்ணாதான் உடல் நலத்தை வந்து நம்மளால் பேண முடியும்னு சொல்லி இந்த பேராகிராஃபில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது ஓவர். நெக்ஸ்ட் பற்றி பார்க்கலாமா? இதுவும் நியூ புக்கில் இருக்கிறது தான். விக்ரம் சாராபாய் இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ஆரியபட்டா என்ற முதல் செயற்கைக்கோளை ஏவுதலுக்கு காரணமானவர். ஸோ ஆரியபட்டா என்னும் முதல் செயற்கைக்கோள் ஏவுதலுக்கு யார் காரணமானது? விக்ரம் சாராபாய். இவர் தான் வந்து இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தைன்னு அழைக்கப்படுகிறார். ஓகேவா? நெக்ஸ்ட், செயற்கைக்கோள் உதவியுடன் தொலைக்காட்சி வழியாக 24,000 இந்திய கிராமங்களில் உள்ள 50 லட்சம் மக்களுக்கு வந்து கல்வியை எடுத்து செல்ல உதவினார். இவரின் பெயரால் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் வந்து எங்கே இருக்குது? திருவனந்தபுரத்தில் செயல்பட்டு வருகிறது. இவருடைய முயற்சியால் தான் இஸ்ரோ வந்து தொடங்கப்பட்டது. டாக்டர் அப்துல் கலாம் 11வது குடியரசுத் தலைவராக பணியாற்றி இந்திய அறிவியலாளர். அப்துல் கலாம் 11வது குடியரசுத் தலைவர். ஓகேவா? நெக்ஸ்ட், இவர் வந்து தமிழ்நாட்டில் ராமேஸ்வரத்தை சேர்ந்தவர். ஏவுகணை ஊர்தி தொழில்நுட்ப வளர்ச்சியில் கலாம் காட்டிய ஈடுபாட்டினால் இவர் இந்திய ஏவுகணை நாயகன் என போற்றப்படுகின்றார். இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது பெற்றவர். இவர் தம் பள்ளி கல்வியை தமிழ் வழியில் கற்றவர். ஓகே, இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க? விக்ரம் சாராபாய் வந்து இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தைன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அவங்க அனுப்புறது வந்து ஆரியப்பட்டா, அது முதல் செயற்கைக்கோள்னு சொல்லியிருக்காங்க. 24,000 இந்திய கிராமங்களில் 50 லட்சம் மக்களுக்கு கல்வி எடுத்து செல்ல உதவியிருக்காங்க. விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் வந்து திருவனந்தபுரத்தில் இருக்குது. டாக்டர் அப்துல் கலாம் வந்து 11வது குடியரசுத் தலைவர். இவர் வந்து ராமேஸ்வரத்தில் பிறந்தவர். இவர் இந்தியாவின் ஏவுகணை நாயகன்னு சொல்லியிருக்காங்க. இவருக்கு பாரத ரத்னா விருது கிடச்சிருக்கு. இவர் வந்து தமிழ் வழியில் பயந்திருக்காரு. ஸோ இதுவும் அந்த சிவனோட பாடத்தில் தான் இருக்குது. ஸோ நம்ம கொஷின் போயிடலாமா? விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் எங்கே இருக்கிறது? திருவனந்தபுரம். பேராகிராஃபில் பார்த்தோம்ல. இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை விக்ரம் சாராபாய். ஓகே, நெக்ஸ்ட், இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக பணியாற்றி இந்திய அறிவியலாளர் அப்துல் கலாம். இந்திய ஏவுகணை நாயகன் தம் பள்ளி கல்வியை எவ்வழியில் படித்தார்? தமிழ் வழியில் படித்தார். விக்ரம் சாராபாய் ஏவிய செயற்கைக்கோள் எதற்கு பயன்பட்டது? அது வந்து எதற்கு பயன்பட்டது? கல்விக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். ஓகே, அவ்வளோதான். அது கொஷின் 5 கொஷின் முடிஞ்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். தென்றல் அசைந்து வரும் தென் தமிழ்நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம் மலைவளம் படைத்த பழம்பதியாகும். அம்மலையிலேயே கோங்கும் வேங்கையும் ஓங்கி வளரும். கோங்கும் வேங்கையும் வந்து ஓங்கி வளரும். குரவமும் முல்லையும் நறுமணம் கமலும். கோலமயில் வந்து தொகை விரிட்டாடும். தேனுண்ட வண்டுகள் தமிழ் பாட்டி செய்யும். அத்தகைய மழையின்றி விரைந்து வழிந்து இறங்கும் வெள்ளருவி வட்ட சுனையிலே வீழ்ந்து பொங்கும் பொழுது சிதறும் நீர்த்திவளைகள் பாலாவி போட் பறந்து எழுந்து மஞ்சினோடு சேர்ந்து கொஞ்சி குழாவும். வேனிற்காலத்தில் திருக்குற்றால மலையில் வீசும் மெல்லிய பூங்காற்று மருந்து செடி கொடிகளின் நலங்களை கவர்ந்து வருதலால் நலிந்த உடலை தேற்றும் நன்மருந்தாகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது படிச்சாச்சா? நெக்ஸ்ட் கொஷினில் போய் பார்க்கலாம். தென் தமிழ்நாட்டில் மலைவளம் படைத்த பழம்பதி எது? திருக்குற்றாலம். மேலே வந்து குற்றாலம் பற்றி தானே சொல்கிறாங்க. திருக்குற்றாலம். பத்தியில் இடம்பெற்றுள்ள மரங்களின் பெயர்கள். கோங்கு வேங்கை. பத்தியில் எங்கே இருக்குன்னு பார்த்துருவோமா? நம்ம பார்த்தோமே. கோங்கு வேங்கை இது இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் கொஷின். தமிழ் பாட்டி சேர்க்கும் உயிரினம் எது? வண்டுகள் தானே சொன்னோம். வண்டுகள் தமிழ் பாட்டி சேர்க்கிறது.
அருவியினின்று சிதறும் நீர்த்திவலைகள் கூறப்பட்ட ஓமை யாது? அங்கேயே கொடுத்துருந்தாங்க பாலாவி. நீர்த்திவலைகள் வந்து பாலாவி போன்று இருந்ததுன்னு சொல்லி ஓமைப்படுத்தியிருந்தாங்க. நெக்ஸ்ட், பத்தியில் இடம்பெற்றுள்ள மலர்களின் பெயர்களை கூறுக. அங்கே மலர் நம்ம பார்த்தோம்ல, குரவமும் முல்லையும். ஓகே, முடிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். 1921ஆம் ஆண்டு மத்திய தரைக்கடலில் ஒரு கப்பல் இங்கிலாந்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. தமிழர் ஒருவர் கப்பலின் மேல் தளத்திற்கு நின்று கடல் அலைகளை பார்த்து கொண்டிருந்தார். திடீரென அவரது உள்ளத்தில் கடல் நீர் ஏன் நீளமாக காட்சியளிக்கிறது என்ற வினா எழுந்தது. அவ்வினா அவரை உறங்க விடவில்லை. இங்கிலாந்து பயணம் முடிந்து இந்தியா திரும்பினார். பிறகு பாதரச ஆவி விளக்கு, பென்சில் மற்றும் நிறமாலை காட்டி ஆகியவற்றின் உதவியோடு தமது ஆய்வை தொடங்கினார். ஆய்வின் முடிவில் 1928 பிப்ரவரி 28ஆம் நாள் ராமன் விளைவு என்னும் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்டார். இக்கண்டுபிடிப்பு இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்று தந்தது. அவர் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்ட பிப்ரவரி 28ஆம் நாள் தேசிய அறிவியல் நாளாக கொண்டாடி மகிழ்கின்றோம். யார் அவர்? சர் சி வி ராமன். ஓகே, கொஷின் போயிடலாமா? ராமன் விளைவை கண்டறிந்தவர் யார்? சர் சி வி ராமன். ராமன் விளைவு சர் சி வி ராமன். ஓகே, ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசை பெற்று தந்த கேள்வி எது? அந்த கேள்வி என்னன்னு மேலே போய் பார்த்துடலாமா? கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது? இந்த கேள்வி தான் அவருக்கு நோபல் பரிசை பெற்று தந்தது. கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது? ஓகே, நெக்ஸ்ட், தேசிய அறிவியல் தினம் பிப்ரவரி 28. சர் சி வி ராமன் தன் ஆய்வின் முடிவை எந்த ஆண்டு வெளியிட்டார்? 1928. மேலே இருந்துச்சு. இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்று தந்தவர் சர் சி வி ராமன். ஓகே, இந்த முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் போயிடலாம். இன்றைக்கு பல்வேறு துறைகளின் வளர்ச்சிக்கு மொழிபெயர்ப்பு தேவைப்படுகிறது. மொழிபெயர்ப்பு இல்லையெனில் உலகை எல்லாம் வலையாக பிடித்திருக்கிற ஊடகத்தின் வளர்ச்சி இல்லை. தொலைக்காட்சி, வானொலி, திரைப்படம், இதழ்கள் போன்ற ஊடகங்கள் மொழிபெயர்ப்பால் தான் வளர்ச்சி பெறுகின்றன. விளம்பர மொழிக்கு மொழிபெயர்ப்பு தேவைப்படுகிறது. திரைப்படங்கள், தொலைக்காட்சி தொடர்கள் ஆகியன வேற்று மொழிமாற்றம் செய்யப்பட்டு அனைத்து மொழி பேசும் மக்களையும் அடைகின்றன. இது மொழிபெயர்ப்பு காலம். காலையில் எழுந்தவுடன் நாளிதழ் படிப்பு மொழிபெயர்ப்பு மூலமே நமக்கு சாத்தியமாகிறது. ஓகே, இன்றைய காலகட்டம் பல்வேறு துறைகளின் வளர்ச்சிக்கு எது தேவைப்படுகிறது? மொழிபெயர்ப்பு. ஆன்சர் மொழிபெயர்ப்பு. நெக்ஸ்ட், மொழிபெயர்ப்பு இல்லையெனில் எதன் வளர்ச்சி இருக்காது? ஊடகத்தோட வளர்ச்சி வந்து இருக்காது. மேலே கொடுத்துருந்தாங்க. மொழிபெயர்ப்பால் வளர்ச்சி பெறுவன யாவை? இதழ்கள் வந்து மொழிபெயர்ப்பால் வந்து வளர்ச்சி பெறுகிறது. விளம்பர மொழிக்கு எது தேவைப்படுகிறது? மொழிபெயர்ப்பு. மேலே ஃபுல்லாமே வந்து மொழிபெயர்ப்பை பற்றி தானே கொடுத்துருக்காங்க. அப்போ அது மொழிபெயர்ப்பு மூலம் நமக்கு சாத்தியமாவது எது? நாளிதழ் படிப்பு. ஓகே, நெக்ஸ்ட், தமிழ்நாட்டின் தேசிய பறவையாக மரகதப்புறா விளங்குகிறது. தமிழ்நாட்டின் தேசிய பறவையாக மரகதப்புறா விளங்குகிறது. இப்பறவை மலை காடுகளிலும் அடர்ந்த ஈரமான இடங்களிலும் வாழ்கின்றன. இப்பறவையின் இறக்கைகள் மரகத பச்சை நிறத்தில் உள்ளன. இதோட இறக்கைகள் என்ன கலர்? மரகத பச்சை நிறத்தில் இருக்கின்றன. மரகதப்புறா பறப்பதனை விட நிலத்தில் நடப்பதனையே மிகவும் விரும்புகிறது. இப்பறவை விதைகள், பழங்கள், பல்வேறு வகையான தாவரங்களை விரும்பி உண்ணும். இப்பறவை மரங்களில் கூடு கட்டி முட்டையிடுகின்றன. இது வந்து மரங்களை கூடு கட்டி முட்டையிடுகின்றன. இப்பறவையின் முட்டைகள் மஞ்சள் கலந்த வெண்ணிறத்தில் காணப்படுகிறது. இப்பறவை எளிதாக பழகக்கூடிய வகையில் உள்ளது. ஓகே, கொஷின் போயிடலாமா? தமிழ்நாட்டின் தேசிய பறவை மரகதப்புறா. தமிழ்நாட்டின் தேசிய பறவை வாழுமிடம் மலைக்காடு. இதன் முட்டை என்ன கலர்ல இருந்துச்சு? மஞ்சள் கலந்த வெண்மை நிறம். இப்பறவை முட்டையிடும் இடங்கள் வந்து மரங்கள்ல தான் இது வந்து முட்டையிடும். நெக்ஸ்ட், இப்பறவையின் இறக்கைகளின் நிறம் வந்து மரகத பச்சை கலர். ஓகே, கொஷின் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் கொஷின், விரிவான கருத்தை சுருக்கி சொல்வதே பழமொழி சிறப்பு. பழமொழியின் சிறப்பு என்ன? விரிவான கருத்தை சுருக்கி சொல்வதே. சான்றாக சுத்தம் சோறு போடும் என்னும் பழமொழி தரும் பொருளை காண்போம். சுத்தம் நோயற்ற வாழ்வை தரும். உடல் ஆரோக்கியமே உழைப்புக்கு அடிப்படை. உழைத்து தேடிய பொருளால் உணவு, உடை, உறைவிடம் ஆகியவை பெறுகிறோம். இவை அனைத்திற்குமே சுத்தம் அடிப்படை. இவ்விரிந்த கருத்து வந்து சிறு அடிக்குள்ள வந்து அடங்கிடுச்சு. ஓகே, இதன் மூலம் ஏற்படும் கொஷனை பார்க்கலாம். பழமொழியின் சிறப்பு என்ன? விரிந்த கருத்தை வந்து சுருங்க சொல்வதே பழமொழியின் சிறப்பு. நோயற்ற வாழ்வை தருவது எது? சுத்தம். நெக்ஸ்ட், உடல் ஆரோக்கியமே டேஷ் அடிப்படை. உழைப்புக்கு அடிப்படை. உடல் ஆரோக்கியமே உழைப்புக்கு அடிப்படை. உழைத்து தேடிய பொருளால் நாம் பெறுவன உணவு, உடை, இருப்பிடம் என்னும் மூணுமே வந்து நம்ம உழைத்து தேடிய பொருளால் பெறுபவை. இப்பத்தியில் இடம்பெறும் பழமொழி என்ன? அங்கே பார்த்தா சுத்தம் சோறு போடும்.
நெக்ஸ்ட் பற்றி பார்க்கலாமா? இந்நூற்றாண்டில் உலகை மிகுதியாக ஆளக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு ஆகும். செயற்கை நுண்ணறிவு என்பது ஒரு மென்பொருள் அல்லது கணினி செயல்திட்ட வரைவு எனலாம். அது தனக்கு வரும் புதிய புதிய சூழ்நிலைகளில் மனிதரைப் போல தானே முடிவெடுக்கும் திறனுடையது. பாரத ஸ்டேட் வங்கியின் இலா ஒரு வினாடிக்கு 10,000 வாடிக்கையாளர்களுடன் உரையாடும். பாரத ஸ்டேட் வங்கியோட இலாங்கிற ஏஐ 10,000 வாடிக்கையாளரிடம் உரையாடும். ஜப்பான் உருவாக்கிய இயந்திர மனிதனே பெப்பர். ஜப்பான் உருவாக்கிய நேம் பெப்பர். இது மனிதரின் முகபாவனைகளிலிருந்து உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்படுகிறது. இவ்வகை இயந்திரங்களுக்கு ஓய்வு தேவையில்லை. மனிதன் கடினம் என கருதும் செயல்களை செய்யக்கூடியவை இவை. இதழியலில் பயன்படுத்தப்படும் மென்பொருள் வேர்ட்ஸ்மித் ஆகும். இவ்வுலகம் செயற்கை நுண்ணறிவை சரியாக பயன்படுத்துவோர் வசப்படும் என்பதில் ஐயமில்லை. ஸோ இலாங்கிறது பாரத ஸ்டேட் வங்கியில், அப்புறம் ஜப்பான் உருவாக்கியது பெப்பர், அப்புறம் வேர்ட்ஸ்மித் என்பது இதழியலுக்கு பயன்படுது. ஓகே, கொஷின் போயிடலாம். இன்றைய உலகை ஆளும் தொழில்நுட்பம் எது? செயற்கை நுண்ணறிவு. செயற்கை நுண்ணறிவின் சிறப்பாக நீங்கள் கருதுவது யாது? மனிதரைப் போல முடிவெடுக்கும் திறன், கடினமானவற்றை முடிக்கும் திறன், ஓய்வின்றி உழைக்கும். இவை அனைத்துமே ரைட்டு தான். மனிதரை போல அது முடிவெடுக்கும், கடினமாக உழைக்கும், ஓய்வின்றி உழைக்கும். அவை அனைத்தும் சரி. 2 கொஷின் தான் அந்த பத்தியில் இருக்கு. நெக்ஸ்ட், ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் என்று புகழுக்குரிய தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் எது? தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். இந்திய மொழிகள் அனைத்திலும் உள்ள ஓலைச்சுவடிகள் இங்கு பாதுகாக்கப்படுகின்றன. உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் கன்னிமாரா நூலகம். தமிழ் நூல் அதிகமாக இருக்கிறது கன்னிமாரா நூலகமே. இது சென்னை எழும்பூரில் அமைந்துள்ளது. இது எங்கே இருக்குது? சென்னை எழும்பூரில் அமைந்துள்ளது. இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் திருவனந்தபுரம் நடுவண் நூலகமாகும். இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் என்ற பெருமைக்கு உரியது திருவனந்தபுரம் நடுவண் நூலகமாகும். கொல்கத்தாவில் 1836ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட 1953இல் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட தேசிய நூலகம் இந்தியாவின் மிகப்பெரிய நூலகமாகும். இந்தியாவோட மிகப்பெரிய நூலகம் எங்கே இருக்குன்னா கொல்கத்தாவில். இது ஆவண காப்பகமாகவும் நூலகமாகவும் திகழ்கிறது. உலகின் மிகப்பெரிய நூலகம் என்ற பெருமையை தாங்கி நிற்பது அமெரிக்காவில் உள்ள லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். உலகின் மிகப்பெரிய நூலகம் எங்கே இருக்குது? அமெரிக்காவில் இருக்குது. நம்ம இந்தியாவில் மிகப்பெரிய நூலகம் கொல்கத்தாவில் இருக்குது. ஓகே. ஆசியாவில் மிக பழமையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகால். இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் எது? திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். உலகின் மிகப்பெரிய நூலகம் அமெரிக்கா லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். ஆசியாவின் மிக பழமையான நூலகம் சரஸ்வதி மகால், தஞ்சை சரஸ்வதி மகால். கன்னிமாரா நூலகம் சென்னை எங்கே இருக்குன்னு பார்த்தோம்? சென்னை எழும்பூரில். உலகளவில் தமிழ் நூல்களில் அதிகம் உள்ள நூலகம் எது? பார்த்தோமே, கன்னிமாரா நூலகம். ஓகே, அந்த கொஷின் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் பேரா போயிடலாம். வாயினால் பேசப்பட்டு பிறரால் கேட்டு உணரப்படுவது பேச்சு மொழியாகும். இவ்வாறு பேசுவதும் கேட்பதும் மொழியின் முதல் நிலை. மொழியின் முதல் நிலை பேசுவதும் கேட்பதும். மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது பேச்சு மொழியே. மொழியின் உயிர் நாடி பேச்சு மொழியே. பேச்சு மொழி உணர்வுகளை எளிதாக வெளிப்படுத்தும். அது கருத்தை வெளிப்படுத்துவதை மட்டுமே நோக்கமாக கொண்டது. பேசப்படும் சொற்கள் மட்டுமின்றி பேசுபவரின் உடல் மொழி, ஒலிப்பதில் ஏற்ற இறக்கம் ஆகியனவும் பேச்சு மொழியின் சிறப்பு கூறுகளாகும். ஓகே, இதோட சிறப்பு கூறுகள். கொஷின் போயிடலாம். மொழியின் முதல் நிலை என்ன? பேசுவதும் கேட்பதும். மொழியின் முதல் நிலை பேசுவதும் கேட்பதும். இங்க இருக்கு பாருங்க, மொழியின் முதல் நிலை பேசுவதும் கேட்பதும். மொழியின் உயிர் நாடி என்ன? மொழியின் உயிர் நாடி என்ன நம்ம பார்த்தோம்ல, பேச்சு மொழி. நெக்ஸ்ட், பேச்சு மொழி எதை எளிதாக வெளிப்படுத்தும்? நம்ம பேசும்போது எதை எளிதாக வெளிப்படுத்த முடியும்? உணர்வுகளை வெளிப்படுத்த முடியும். பேச்சு மொழியோட நோக்கம் என்ன? கருத்தோட வெளிப்படுத்துவதே பேச்சு மொழியின் நோக்கம். அந்த பத்தியில் இருக்கிறத வச்சு அப்படியே ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். பேச்சு மொழியின் சிறப்பு கூறுகளில் ஒன்று சைகை மொழி, ஒலி குறியீடு, வரி வடிவம், உடல் மொழி. உடல் மொழி தான் பேச்சு மொழியின் சிறப்பு கூறுகள். ஓகே, கொஷின் முடிஞ்சிருச்சு 5. நெக்ஸ்ட், தமிழர் நாகரிக வளர்ச்சியில் சிற்பம் கல்லில் வடித்த கவிதைகள் எனலாம். கண்ணையும் கருத்தையும் கவரும் வகையில் அமைக்கும் கலையே சிற்பக்கலை. சிற்பக்கலை பற்றி திவாகர நிகழ்ந்து மணிமேகலை போன்றவற்றின் குறிப்புகள் காணப்படுகின்றன. திவாகர நிகழ்ந்து மணிமேகலை போன்றவற்றில் சிற்பக்கலை பற்றி குறிப்புகள் காணப்படுகின்றன. பல்லவர் காலத்து தூண்களில் சிங்கம், யாழி, தாமரை, மலர் போன்ற சிற்பங்கள் இருந்தன. பல்லவர் காலத்து தூண்களில் இதெல்லாம் இருந்திருக்கு. அப்புறம் திருச்சி, மலைக்கோட்டை, மாமல்லபுரம், காஞ்சிபுரம் போன்ற இடங்களில் பல்லவர் கால சிற்பம் கலைநுட்பத்துடன் அமைந்துள்ளன. திருச்சி, மலைக்கோட்டை, மாமல்லபுரம், காஞ்சிபுரம்.
பல்லவர் கால குடைவரை கோவில்களில் நுழைவாயில் இருபுறங்களும் காவலர்கள் நிற்பது போன்ற சிற்பங்கள் படைக்கப்பட்டன. ஓகே, புரிஞ்சிருச்சா? அப்போ கொஸ்டின் போயிடலாமா? சிற்பம் கல்லில் வடித்த டேஷ் எனலாம். கல்லில் வடித்த கவிதை எனலாம். திவாகர நிகண்டுவில் சொல்லப்பட்ட கலை எது? சிற்பக்கலை. சிற்பக்கலை. நெக்ஸ்ட், தூண்களில் காணப்படும் சிற்பங்கள் எவை? அங்கே வந்து என்னென்ன நிறைய கொடுத்துருந்தாங்க. சிங்கம், யாழி, அதில் ஒன்று. காவலர் நிற்பது போன்ற சிற்பம் எவ்வகை கோயில்களில் செதுக்கப்பட்டன? குடைவரை கோயில் வாயிலில் தானே பார்த்தோம். ஓகே. திருச்சி மலைக்கோட்டையில் காணப்படும் சிற்பம் யாருடைய காலம்? பல்லவர் காலம் தான். காஞ்சிபுரம், திருச்சி ரெண்டுமே வந்து பல்லவர் காலம். நெக்ஸ்ட் கொஸ்டின். பருப்பொருள்கள் சிதறும்படியாக பல ஊழிக்காலங்கள் கடந்து சென்றன. புவி உருவான போது நெருப்பு பந்து போல் விளங்கிய ஊழிக்காலம் தோன்றியது. பின்னர் புவி குளிரும்படியாக தொடர்ந்து மழை பொழிந்து ஊழிக்காலம் கடந்தது. அவ்வாறு தொடர்ந்து பெய்த மழையால் புவி வெள்ளத்தில் மூழ்கியது. இப்படி மீண்டும் மீண்டும் சிறப்பாகிய ஆற்றல் மிகுந்து செறிந்து திரண்டு இப்படியாக வெள்ளத்தில் மூழ்குதல் நடந்த இந்த பெரிய உலகத்தில் பல உயிர்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலையாகிய உள்ளீடு தோன்றியது. உயிர்கள் தோன்றி நிலை பெறும்படியாக இப்பெரிய புவியில் ஊழிக்காலம் கடந்தது. ஓகே, இது ஊழிக்காலம் பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகே, பத்தியில் உள்ள அடுக்கு தொடர்களை தேர்ந்தெடு. பத்தியில் உள்ள அடுக்கு தொடர்னா என்ன? மீண்டும் மீண்டும் வர்றதா? ஓகே, அது என்னன்னு பார்க்கலாமா? மீண்டும் 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 இங்கே இருக்கு பாருங்க. மீண்டும் மீண்டும் சிறப்பாக ஆற்றல் மிகுந்து செறிந்தது. பத்தியில் உள்ள அடுக்கு தொடர் மீண்டும் மீண்டும். புவி ஏன் வெள்ளத்தில் மூழ்கியது? தொடர்ந்து மழை பெய்ததால் வந்து வெள்ளத்தில் மூழ்கியது. நெக்ஸ்ட், பெய்த மழையோட இலக்கண குறிப்பு. பெய்தன்னு இருக்கா? ஒரே நிமிஷம். பெய்தன்னு இருக்கு. இத்து பிளஸ் இது வந்து டர்ன் வந்ததுனால இது பெயரச்சம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நெருப்பு டேஷ் போல் விளங்கிய ஊழிக்காலம் தோன்றியது. நெருப்பு பந்து போல் தோன்றியதுனால. ஓகே, நெக்ஸ்ட். உயிர்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழலாக நீர் கருவது புவியில் தோன்றிய உள்ளீடு. நெக்ஸ்ட், வாழ்விற்குரிய இன்பத்துறைகளுள் காவிய இன்பமும் ஒன்று. அதை தலையாயது என்றும் கூறலாம். நாம் தமிழர்கள் நாம் பாட்டின்பத்தை நுகர வேண்டுமேல் நாம் எங்கு செல்லல் வேண்டும்? தமிழர் இலக்கியங்களுக்கிடையே அன்றோ? தமிழில் இலக்கியங்கள் பல பல இருக்கின்றன. தமிழ் கருவூலங்களை உண்ண உள்ளதெல்லாம் இன்ப அன்பை சொல்ல இயலாது. தமிழ் இன்பத்திலும் சிறந்த இன்பம் இவ்வுலகிலுண்டோ? தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள். பெறற்கரிய இன்ப நாட்டில் பிறக்கும் பேறு பெற்றிருக்கிறீர்கள். ஓகே, இதில் வந்து என்ன கேள்வி கேட்டிருக்காங்க பார்ப்போம். காவிய இன்பம் டேஷ் உரியது. காவிய இன்பம் ஒன்று, அது வந்து வாழ்விற்குரியது காவிய இன்பம். ஓகே, நெக்ஸ்ட். எந்த இலக்கியங்களில் பாட்டின்பத்து காணப்படுகிறதுனா தமிழ் இலக்கியத்தில் தான் பாட்டின்பம் காணப்படுகின்றது. தமிழ் காவியங்களை படிப்பதால் நுகர்வது எது? இன்பம். தமிழ் காவியங்களை படிப்பதால் நம்மளுக்கு இன்பம். இன்ப அன்பை எதனால் சொல்ல இயலாது? நம்ம சொல்லால் வந்து இன்ப அன்பை சொல்ல இயலாது. பெறற்கரிய இன்ப நாடு என இங்கு குறிக்கப்படும் நாடு எது? பெறற்கரிய இன்ப நாடு என குறிக்கக்கூடிய நாடு வந்து தமிழ்நாடு. ஓகே, அது அவ்வளோதான். நெக்ஸ்ட், சங்ககால தமிழர்கள் இயற்கையை சார்ந்தும் பிற உயிர்களோடு இணைந்தும் வாழ்ந்தனர். அவற்றுள் ஒன்று ஏறு தழுவுதல். இது வந்து ஏறு தழுவுதல் லெசன் வந்து கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட், ஏறு தழுவுதல் பற்றி சங்க இலக்கிய நூலான கலித்தொகையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏறு தொகையை பற்றி எங்கே குறிப்பிட்டிருக்காங்க? கலித்தொகையில். இவை தவிர சிலப்பதிகாரம் முதலான இலக்கியங்களிலும் புறப்பொருள் வெண்பாமலை என்னும் இலக்கண நூல் இலக்கண நூலிலும் ஏறுகோள் குறித்து கூறப்பட்டுள்ளன. ஏறு தழுவுதல் பற்றி சிற்றிலக்கியங்களில் ஒன்றான பள்ளு இலக்கியத்திலும் குறிப்புகள் உள்ளன. பள்ளு இலக்கியத்திலும் வந்து ஏறு தழுவுதல் பற்றி கூறப்பட்டிருக்கு. எருதுகட்டி என்னும் மாடு தழுவுதல் நிகழ்வை கண்ணுடையம்மன் பள்ளு பதிவு செய்துள்ளது. கண்ணுடையம்மன் பள்ளு வந்து எருதுகட்டி என்னும் மாடு தழுவுதலை பற்றி குறிப்பிட்டுள்ளது. ஓகே, இப்போ இதுல இருந்து கேட்கப்படும் கொஸ்டினை பார்க்கலாமா? ஏறுகோள் பற்றி குறிப்பிடும் காப்பியம் எது? சிலப்பதிகாரம். இங்க கலித்தொகை கொடுக்கல. ஓகே, காப்பியம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ சிலப்பதிகாரம் தான் காப்பியம். ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடப்படும் சங்க இலக்கியம்னா கலித்தொகை, காப்பியம்னா சிலப்பதிகாரம். புறப்பொருள் வெண்பாமலை எவ்வகை நூல்? சொன்னால அங்கே கொடுத்துருக்கு. புறப்பொருள் வெண்பாமலை இலக்கணம் நூல். எருதுகட்டி என்பது டேஷ் நிகழ்வு. மாடு தழுவுதல் தான் எருதுகட்டின்னு அழைப்பாங்க. கண்ணுடையம்மன் பள்ளு நூல் எவ்வகை சார்ந்தது? சிற்றிலக்கியம். பல்லுங்கிறது சிற்றிலக்கியம், கண்ணுடையம்மன் பல்லுங்கிறது அதில் ஒரு வகை. நெக்ஸ்ட் கொஸ்டின்.
தமிழர்கள் முற்காலத்திலேயே கப்பல் கட்டும் கலையை நன்கு அறிந்திருந்தனர். கப்பல் கட்டும் கலைஞர்கள் கம்மியர் என்று அழைக்கப்பட்டனர். கப்பல் கட்டும் கலைஞர்கள் எப்படி அழைக்கப்பட்டனர்? கம்மியர் என்று அழைக்கப்பட்டனர். இதனை களஞ்சை கம்மியர் வருகென உய் என மணிமேகலை அடியால் அறியலாம். மணிமேகலை அடி தான் வந்து இதை பத்தி கூறுதா? ஓகே, அறியலாம். தண்ணீரால் பாதிப்படையாத மரங்களையே கப்பல் கட்ட பயன்படுத்தினர். நீர்மட்ட வைப்பிற்கு வேம்பு, இலுப்பை, புன்னை, நாவல் போன்ற மரங்களை பயன்படுத்தினர். நீர்மட்ட வைப்பிற்கு. ஓகே. பக்கங்களுக்கு தேக்கு, இந்த சைடு இருக்க பக்கங்களுக்கு தேக்கு, வெண்தேக்கு போன்ற மரங்களை பயன்படுத்தினர். நீளம், அகலம், உயரம் ஆகியவற்றை தச்சு மூலம் என்னும் நீட்டளவையால் கணக்கிட்டனர். பெரிய படகுகளில் முன்பக்கத்தை யானை, குதிரை, அன்னம் முதலியவற்றின் தலையை போன்று வடிவமைப்பதும் உண்டு. அவங்க வந்து முன்பக்கத்தை எப்படி அமைச்சிருக்காங்க? யானை, குதிரை, அன்னம் முதலிய போன்றவற்றை. கரிமுக அம்பி, பரிமுக அம்பி என்றும் இவை அழைக்கப்பட்டன. இதை வந்து கரிமுக அம்பி, பரிமுக அம்பி எனும் அழைக்கப்பட்டிருக்கு. அந்த யானை, குதிரை, அன்னம் முதலியோட தலையை வச்சு வடிவமைப்பது. கப்பல் கட்டும் கலைஞர்கள் மணிமேகலை எவ்வாறு அழைக்கிறது? கம்மியர். தச்சு முலாம் என்பது நீட்டளவை. தச்சு முலாம் என்பது என்ன? நீட்டளவை. முன்பக்க குதிரை போன்று வடிவமைப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பரிமுகம். குதிரைக்கு இன்னொரு பெயர் பரி, அப்பனா பரிமுகம். நீர்மட்ட வைப்பிற்கு பயன்படுத்தப்பட்ட மரங்கள் நாவல். நாவல்ங்கிற மரம் வந்து நீர்மட்ட வைப்புக்கு பயன்படுறது. தேக்கெல்லாம் வந்து இந்த சைடுக்கு பயன்படுத்தப்பட்டது. இதனால் பாதிப்படையாத மரங்கள் கப்பல் கட்ட பயன்படுத்தப்பட்டது. நீரால் பாதிப்படையாத மரங்கள். ஓகே, அவ்வளோதான் அந்த கொஷின். நெக்ஸ்ட்டு, மக்கள் வாழ்வில் பிறந்தது முதலாக நடத்தப்படுகின்ற நிகழ்வுகளில் விழா தனக்கென்று ஒரு தனி இடம் பெறுகிறது. மனித மாண்புகளை எடுத்துரைக்கும் விழா பண்பாட்டின் வெளிப்பாடாகவும் திகழ்கிறது. அவ்வகையில் புகார் நகரோடு அதிகம் தொடர்புடையதாக திகழ்ந்த இந்திர விழா சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் விரிவாக்கப்படுகிறது. இந்திர விழாவின் போது தெருக்களில் புதிய மணலை பரப்பினர். நிழல் தரும் ஊர் மன்றங்களில் நல்லன பற்றி சொற்பொழிவாற்றினர். இவ்விழா 28 நாட்கள் நடைபெற்றன. இங்க வந்து எந்த விழாவை பத்தி கூறுகிறாங்க? இந்திர விழா. சிலப்பதிகாரம், மணிமேகலை இதை பற்றி விரிவாக கூறப்பட்டிருக்கு. இது வந்து 28 நாள் வந்து இது நடைபெற்றிருக்கு. ஓகேவா? இப்போ அதை பற்றி கொஷினில் போயிடலாம். மக்கள் வாழ்வில் பிறந்தது முதலாக நடத்தப்படும் நிகழ்வுகளில் தனியிடம் பெறுவது எது? விழா. விழாக்கள் எவற்றின் வெளிப்பாடாக உள்ளது? பண்பாட்டின் வெளிப்பாடு தான் விழா. இந்திர விழா என் நகரோடு தொடர்புடையது? புகார் நகரோடு. இந்திர விழா எதோடு தொடர்புடையது? புகார் நகரோடு. இந்திர விழாவின் போது தெருக்களில் பரப்பப்பட்டது புது மணல்கள் தான் அங்கே பரப்பப்பட்டது. எத்தனை நாள் இந்திர விழா நடைபெற்றது? 28 நாட்கள். 28 நாட்கள் இந்திர விழா நடைபெற்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின். நாகூர் ரூமி தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவர். நாகூர் ரூமி தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவர். இவர் 80களில் கணையாளி இதழில் எழுதத் தொடங்கியவர். கவிதை, குறுநாவல், சிறுகதை, மொழிபெயர்ப்பு என பல தளங்களில் தொடர்ந்து இயங்கியவர். நரிக்கால்கள் 7வது சுவை, நரிக்கால்கள் 7வது சுவை, சொல்லாத சொல் ஆகிய கவிதை தொகுதிகள் வெளியாகியுள்ளன. கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலை படைத்துள்ளார். இவரது இயற்பெயர் முகமது ரஃபி. இவரோட இயற்பெயர் முகமது ரஃபி. கப்பலுக்கு போன மச்சான் வந்து இவரோட நாவல். இவர் வந்து 80 கணையாளிங்கிற இதழில் வந்து எழுத தொடங்கி இருக்கிறார். ஓகே. நாகூர் ரூமியின் இயற்பெயர் முகமது ரஃபி. நாகூர் ரூமி எந்த மாவட்டத்தில் பிறந்தவர்? தஞ்சாவூர். நாகூர் ரூமி முதலாக எந்த இதழில் எழுத ஆரம்பித்தார்? கணையாளி. நாகூர் ரூமி எழுதிய நாவலின் பெயர் என்ன? கப்பலுக்கு போன மச்சான். ஓகே. நெக்ஸ்ட். காலில் காயத்திற்கு கட்டு போட்டிருந்த இளைஞன் ஒருவன் பேருந்தில் ஏறினான். எந்த ஊருக்கு பயணச்சீட்டு வேண்டும் என்று நடத்துனர் கேட்டார். அதே நேரம் அருகில் இருந்த ஒருவர், உன் காலில் எதனால் காயம் ஏற்பட்டது என்று கேட்டார். அதற்கு அவன் செங்கல்பட்டு என்று கூறினான். அவன் கூறியது இருவரின் வினாக்கிற்கும் பொருத்தமான விடையாக அமைந்தது. அவன் செல்ல வேண்டிய ஊர் செங்கல்பட்டு. நடத்துனர் புரிந்து கொண்டார். அவன் காலில் செங்கல்பட்டு காயம் ஏற்பட்டது என மற்றவரும் புரிந்து கொண்டார். இவ்வாறு ஒரு சொல் அல்லது தொடர் இருபொருள் தருமாறு அமைவது இரட்டுற மொழிதல் அணி ஆகும். இதனை வந்து ஸ்லேடை அணி என்றும் அழைக்கின்றன. இரட்டுற மொழிதல் அணியை வந்து எப்படியும் அழைக்கிறாங்க? ஸ்லேடை அணின்னு அழைக்கிறாங்க. ஓகே. இப்பட்டியல் பயின்று வரும் அணி யாது? ஸ்லேடை அணி. இப்பட்டியல் இடம்பெறும் ஊர் வந்து என்ன? செங்கல்பட்டு. இளைஞன் பயணம் செய்த வாகனம் எது? இளைஞன் பயணம் செய்த வாகனம் பேருந்து. இப்பத்தியில் இடம்பெறும் வினா தொடரை தேர்ந்தெடு.
எந்த ஊருக்கு பயணச்சீட்டு வேண்டும்? இங்கே எதுவுமே வினாக்குறி இல்லை, மற்ற மூணுத்துலையும். இங்கே தான் எந்த ஊருக்கு பயணச்சீட்டு வேண்டும், இதுதான். இளைஞனுக்கு அடிப்பட்ட இடம் குறிப்பிடு. இளைஞனுக்கு எங்கே அடிப்பட்டு இருந்துச்சு? காலில். நெக்ஸ்ட், மழை என்றதும் குழந்தைகளின் நினைவுக்கு வருவது காகித கப்பல். மழை நீரில் காகித கப்பல் விட்டு விளையாடாத குழந்தைகளே இல்லை எனலாம். அந்த அளவிற்கு நம் ஆழ்மனதில் கப்பல் இடம் பெற்றுள்ளது. பழங்காலம் முதல் தமிழர்கள் கப்பல் கட்டும் கலையில் சிறந்திருந்ததன் மரபு தொடர்ச்சி இன்று இதனை கூறலாம். தமிழர்கள் கப்பல்களை கட்டினர் என்பதற்கும் கப்பல் மூலம் வெளிநாடுகளுக்கு சென்றனர் என்பதற்கும் நம் இலக்கியங்களில் ஏராளமான சான்றுகள் உள்ளன. நமக்கு கிடைத்துள்ள நூல்களிலே மிகவும் பழமையானது தொல்காப்பியம். நமக்கு கிடைச்ச மிகவும் பழமையானது தொல்காப்பியம். அந்நூல் முன்னீர் வழக்கம் என்று கடற்பயணத்தை குறிப்பிடுகிறது. தொல்காப்பியத்தில் கடல் பயணத்தை எப்படி குறிப்பிடுகிறார்கள்? முன்னீர் வழக்கம். எனவே தொல்காப்பியர் காலத்திற்கு முன்பே தமிழர்கள் கடல் பயணம் செய்துள்ளனர் என்பதை அறியலாம். மழை என்றதும் குழந்தைகள் நினைவுக்கு வருவது எது? காகித கப்பல். பழங்காலம் முதல் தமிழர்கள் எந்த கலையில் சிறந்திருந்தனர்? கப்பல் கட்டும் கலையில். தமிழர்கள் கப்பல் மூலம் வெளிநாடுகள் சென்றனர் என்பதற்கு சான்று எது? இலக்கியங்கள் மூலம்தான் அது சான்று. நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் தொல்காப்பியம். நெக்ஸ்ட், தொல்காப்பியம் கடற்பயணத்தை எதுவாக குறிப்பிடுகிறது? முன்னீர் வழக்கம். கடற்பயணத்தை எப்படி குறிப்பிடுகிறது? முன்னீர் வழக்கம். நெக்ஸ்ட், முகிலன் பொங்கல் விழா கொண்டாட தாத்தா வீட்டிற்கு சென்றான். அங்கு செவலை என்ற காளை இருந்தது. அக்காளையை முகிலனுக்கு மிகவும் பிடிக்கும். அதற்கு தீவனம் வைப்பது அவனது வழக்கம். வீட்டிற்கு பின்புறம் உள்ள தோட்டத்தில் இருந்து காய்கறிகள் பறித்து கொடுத்து தாத்தாவுக்கு உதவுவான். அவன் தாத்தா பாட்டியோடு மகிழ்வாக பொங்கல் விழாவை கொண்டாடுவான். ஸோ இதுலேருந்து என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? முகிலன் யார் வீட்டுக்கு சென்றான்? முகிலன் அவன் தாத்தா வீட்டுக்கு சென்றான். தாத்தா வீட்டில் உள்ள காளையின் பெயர் சிவலை. முகிலன் எவ்விழாவை கொண்டாட தாத்தா வீட்டிற்கு சென்றான்? எதுக்கு? பொங்கல் விழா கொண்டாட. முகிலன் தோட்டத்தில் இருந்து எதை பறித்து கொடுத்து தாத்தாவுக்கு உதவினான்? காய்கறி பறித்து கொடுத்து. செவலை என்பது எதை குறிக்கிறது? காளையை குறிக்கிறது. ரொம்ப ஈஸியான, எல்லாம் அப்படியே இந்த இதுல இருந்து தான் ஈஸி. எல்லாமே இது பற்றியே ஈஸியாக தான் இருக்குது கொஷின்ஸ் எல்லாம். ஓகே, நெக்ஸ்ட். நெல்லை மாநகரில் உள்ள தெருக்களில் பல அதன் பழமைக்கு சான்றாக உள்ளன. காவட்புரை தெரு என்று ஒரு தெரு உள்ளது. காவட்புரை தெரு என்று ஒரு தெரு இருக்கு. காவட்புரை என்றால் சிறைச்சாலை. காவட்புரை என்றால் சிறைச்சாலை. அரசரால் தண்டிக்கப்பட்டவர்கள் இங்கு சிறை வைக்கப்பட்டதால் இப்பெயர் பெற்றது. மேலை வீதியை அடுத்து கூளைக்கடை தெரு உள்ளது. கூளைக்கடை தெரு உள்ளது. கூலம் என்பதுக்கு தானியத்தை குறிக்கிறது. கூளைக்கடை தெரு என்பதை மருவி கூளைக்கடை தெருங்கிறது மருவி எப்படி ஆயிட்டு இருக்கு? கூளைக்கடை தெரு என வழங்கப்படுகிறது. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மருவி, ஊர் பெயர் மருவிலையும் இது கேட்க வாய்ப்பு இருக்கலாம் என வழங்கப்படுகிறது. ஓகே. அக்கச்சாலை என்பது அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கும் இடம். அக்கச்சாலை என்னது? அணிகலனும் பொற்காசுகளும் உருவாக்கும் இடம். முற்காலத்தில் பொன் நாணயங்கள் உருவாக்கும் பணியாளர்கள் வாழ்ந்த பகுதி அக்கசாலை தெரு. பொன் நாணயங்கள் உருவாக்குன வாழ்ந்த இடம் அக்கசாலை தெரு அமைந்துள்ளது. நெல்லை நகரின் மேற்கே பேட்டை என்னும் ஊர் உள்ளது. நெல்லை நகரோட மேற்கே பேட்டை என்னும் ஊர் உள்ளது. வணிகம் நடைபெறும் பகுதியை பேட்டை என வழங்குதல் பண்டைய மரபு. வணிகம் நடைபெற இடத்த பேட்டைன்னு வழங்குறது பண்டைய மரபு. இப்பகுதி முன்பு பெரு வணிகம் நடைபெற்ற இடமாக இருந்திருக்க வேண்டும். பாண்டிய மன்னன் நின்றசீர் நெடுமாறன் நெல்லை நகர மக்கள் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் பாண்டியபுரம் எனவும், அவன் தேவியாக மங்கையர்க்கரசி மகளிர் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் திருமங்கை நகர் எனவும் வழங்கப்படுகிறது. பாண்டிய மன்னன் நின்றசீர் நெடுமாறன் வரும்போது நெல்லை நகர மக்கள் அவங்கள வரவேற்ற இடம் இப்போ பாண்டியபுரம் அழைக்கப்படுதான். அவரோட மனைவி தேவியாக மங்கையர்க்கரசி வந்ததை எதிர்கொண்டு அவங்கள வரவேற்ற இடம் திருமங்கை நகர் என்று அழைக்கப்படுதுன்னு சொல்றாங்க. ஸோ கூலம்னா தானியம், காவட்புரைனா சிறைச்சாலைன்னு வச்சுக்கலாம். இப்போ அதுல இருந்தா கொஸ்டின் கேட்க போறாங்க, கேட்டுட்டாங்களே. காவட்புரை என்றால் என்ன? சிறைச்சாலை. கூலம் என்பது எதை குறிக்கும்? தானியம். நெக்ஸ்ட், அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கும் இடம் அக்கச்சாலை. நெக்ஸ்ட், பாண்டிய மன்னரை வரவேற்ற இடம் பாண்டியபுரம். நெல்லை நகரின் மேற்கே உள்ள ஊர் எது? மேற்கே என்ன இருந்துச்சு? பேட்டை இருந்துச்சு. அது தொழில் நகரத்தை தான் பேட்டை என்று அழைப்பார்கள். ஓகே, திருப்பி நூலகம் பற்றி கொடுத்துருக்காங்க. எனக்கு ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். இந்திய மொழிகள் அனைத்திலும் உள்ள ஓலைச்சுவடிகள் இங்கு பாதுகாக்கப்படுகின்றன. உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் கன்னிமாரா நூலகம். இது அதே பேராகிராஃப் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ
நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல அதே பேராகிராஃப் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து கொஷின் எப்படி கொடுத்துருக்காங்க, ஒரே செகண்ட், கொஷின் வந்து வேறு வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் எது? கன்னிமரா நூலகம். சரஸ்வதி மகால் நூலகம் அமைந்துள்ள இடம் தஞ்சாவூர். இங்கே வந்து கொஷின் மாற்றி கொடுத்துருக்காங்க. பட் ஒரே பேராகிராஃப் தான், ஆனால் வேறு கொஷின் பேப்பர்லேருந்து இது எடுத்தது தான். தேசிய நூலகம் பொது மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்த ஆண்டு 1953. உலகில் மிகப்பெரிய நூலகம் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். தேசிய நூலகத்தின் சிறப்பம்சம் இப்போ வந்து அது ஆவண காப்பகமாகவும் செயல்படுது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதை வரையறை செய்வதே இலக்கணம் எனப்படும். ஸோ இலக்கணம்னா என்னென்னு பார்த்துக்கலாம். தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் 5. உயிருக்கு முதன்மையானது காற்று. இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிர் எழுத்துக்கள் பிறக்கின்றன. காற்று வெளிப்படும் போது தான் உயிர் எழுத்து பிறக்கின்றன. ஆ முதல் அவ் வரையுள்ள 12 உயிரெழுத்துக்களும் பிறக்கின்றன. மெய்யெழுத்து 18 ஒலிக்க உடல் இயக்கத்தில் பங்கு இன்றியமையாதது. காற்றுக்கு வந்து உயிரெழுத்து, உடல் பங்கு பெறும்போது மெய்யெழுத்து. மெய்யெழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. மெய்யெழுத்துக்கள் 18உடன் உயிரெழுத்துக்கள் 12 சேர்வதால் தோன்றுவது 216 உயிர்மெய்யெழுத்துக்கள். ஸோ இதில் வந்து கொஷின் நம்ம ஈஸியாக அடிச்சிடலாம். தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் 5. உயிருக்கு முதன்மையது காற்று. உயிரெழுத்துக்கள் எண்ணிக்கை எவ்வளவு? 12 உயிரெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்களை ஒலிக்கும் கால அளவு வந்து அரை மாத்திரை. உயிர்மை எழுத்துக்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 216. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். கப்பல் பல்வேறு வகையான உறுப்புகளை உடையது. எறா, பருமல், வங்கு, கூம்பு, பாய்மரம், சுக்கான், நங்கூரம் போன்றவை கப்பல் உறுப்புகளுள் சிலவாகும். கப்பலின் முதன்மையாகிய உறுப்பாகிய அடிமரம் எறா எனப்படும். குறுக்கு மரத்தை பருமல் என்பர். கப்பலை செலுத்துவதற்கு உரிய திசையில் திருப்பதற்கும் பயன்படும் முதன்மையான கருவி வந்து சுக்கான் எனப்படும். கப்பல் கட்டும் கலைஞர்கள் கம்மியர் என்றழைக்கப்பட்டனர். பாய்மர கப்பலின் பாய், கயிறு ஆகியவற்றில் பழுது ஏற்படும் பொழுது அவற்றை மரப்பீசியின் கொண்டு இணைத்தனர் என்று பரிபாடல் கூறுகிறது. ஸோ அங்கே பழுது ஏற்படும் போது மரப்பீசின் கொண்டு அதை இணைச்சிருக்காங்க. கொஷின் பார்க்கலாம். கப்பல் கட்டும் கலைஞர்கள் எப்படி அழைக்கப்பட்டனர்? கம்மியர். ஏற்கனவே ஒரு பேராகிராஃப் வந்துருந்துச்சு, அதில் மணிமேகலை பற்றிலாம் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ இதில் அது இல்லை. கப்பலின் முதன்மை உறுப்பு எது? எறா. பருமல் எனப்படுவது யாதுனா குறுக்கு மரம். கப்பலை உரிய திசையில் செலுத்த பயன்படும் கருவி வந்து சுக்கான். பாய்மர கப்பலில் பாய் கயிற்றில் ஏற்றப்படும் பழுதினை சரி செய்யும் பொருள் வந்து மரப்பிசின். ஓகே, நெக்ஸ்ட். நம்மில் எத்தனை உணர்ச்சிகள் உள்ளன என சிந்தித்து பாருங்கள். கோபம், பாசம், அன்பு, வியப்பு, வெறுப்பு என எத்தனை உணர்ச்சிகளை நம் முகம் காட்டுகின்றது. மனிதனுக்குத்தான் முகத்தில் உணர்ச்சிகளை காட்டும் திறமை அதிகம். கோபம், பயம் போன்ற ஒன்றிரண்டைத்தான் மிருகங்களால் காட்ட முடியும். மற்றபடி மனிதன் போல் நவரசங்களையும் காட்ட முடியாது. உணர்ச்சிகளில் பிறப்பிடம் மூளைதான். உணர்ச்சிகளோட பிறப்பிடம் எது? மூளைதான். மூளை உடல் இரண்டும் இணைந்து செயல்படுவதால் வெளிப்படுவதுதான் உணர்ச்சிகள். ஓகே, இப்போ கொஸ்டின் பார்த்துடலாம். முகத்தில் உணர்ச்சிகளை காட்டும் திறமை அதிகம் யாருக்கு இருக்கு? மனிதனுக்கு. மிருகங்களால் எதை காட்ட முடியும்? கோபம் மற்றும் பயத்தை மட்டும்தான் மிருகங்களால் காட்ட முடியும். யாரை போல் நவரசங்கள் காட்ட முடியாது. மிருகங்களால் வந்து மனிதனை போல நவரசம் காட்ட முடியாது. உணர்ச்சிகளின் பிறப்பிடம் எது? மூளை. எவை இரண்டும் இணைந்து செயல்படுவதால் தான் உணர்ச்சிகள். கண் தலையா இல்ல மூளை உடலா, கை காலா, கண் மூளையா? மூளையும் உடலும் சேர்ந்து செயல்படுவதால் தான் உணர்ச்சி வந்து வெளிப்படுது. ஓகே, நெக்ஸ்ட். இந்த பிரபஞ்சத்திலேயே மிகவும் அடர்த்தியான சிக்கலான ஒரு பொருள் எதுவென்றால் அது மனித மூளைதான் என்று சொல்கிறார்கள். அதனுள் இருக்கும் செல்களின் எண்ணிக்கை ட்ரில்லியன். மனித மூளையின் எவ்வளோ இருக்கு? ட்ரில்லியன் செல்கள். அவற்றில் 100 பில்லியன், அதாவது 10,000 கோடி நியூரான் உள்ளன. 100 பில்லியன் நியூரான் இருக்கு. அதுல இந்த நியூரான்களின் வலைப்பின்னல் தான் படைப்பு, உணர்ச்சி, ஞாபகம், தன்னுணர்வு ஆகியன எல்லாம். மூளை முதுகு தண்டில் இருந்து முளைக்கிறது. மூளை வந்து எங்கேருந்து முளைக்கிறது? முதுகு தண்டில் இருந்து முளைக்கிறது. தண்டிலிருந்து மடிப்பாக முட்டைக்கோஸ் இலைகள் போல உள்ளது. மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு 800 மில்லி குருதி வந்து தேவைப்படுது. சிறுமூளை தான் நம் உடலின் அசைவுகளையும் உணர்ச்சியும் கட்டுப்படுத்துகிறது. சிறுமூளை வந்து நம் உடலின் அசைவுகளையும் உணர்ச்சியும் கட்டுப்படுத்துது. மூளைக்கு
சிறுமூளை தான் நம் உடலின் அசைவுகளையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்துது. அதுக்கப்புறம் மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு 800 மில்லி குருதி வந்து தேவைப்படுது. ஓகே, இப்போ வந்து கொஷின் போயிடலாம். இந்த பிரபஞ்சத்திலே மிகவும் சிக்கலான ஒரு பொருள் எது? மனித மூளை. மனித மூளையில் இருக்கும் செல்களின் எண்ணிக்கை வந்து ட்ரில்லியன். செல்கள் வந்து ட்ரில்லியன். ஓகே, மூளை எங்கிருந்து முளைக்கிறது? மூளை வந்து முதுகுத்தண்டிலிருந்து முளைக்கிறது. மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு எவ்வளவு குருதி தேவைப்படுகிறது? 800 மில்லி. நம் உடலின் அசைவுகளை கட்டுப்படுத்துவது சிறுமூளை. ஓகே, நெக்ஸ்ட். தமிழர் வளர்த்த நுண்கலைகளில் ஓவியக்கலை தமிழர் வளர்த்த நுண்கலைகளில் ஓவியக்கலை முன்னணியில் நிற்கிறது. தமிழ்நாட்டில் சங்க காலத்திற்கு முன்னரே வரையப்பட்ட ஓவியங்களை கண்ணெழுத்து என்று வழங்கியுள்ளனர். ஓவியங்களை வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க? கண்ணெழுத்து என்று வழங்கியுள்ளனர். தமிழ் இலக்கியங்களில் எழுத்து என்பதற்கு ஓவியம் என பொருள். எழுத்து என்பதற்கு ஓவியம் என பொருள். இதனை பரிபாடல், குறுந்தொகையடிகள் தெளிவுபடுத்துகின்றன. பழங்கால மக்கள் சித்திர எழுத்துக்களால் கருத்துக்களை புலப்படுத்தினர். அவை மொழி குறியீடுகளாக வளர்ந்துள்ளன. நேர்கோடு, கோணக்கோடு, வளைகோடு முதலியவற்றை கொண்டு வரையப்பட்டன. கோட்டோவியம் ஆகும். ஸோ இதில் வந்து கேள்வி கேட்க போகிறாங்க. எழுத்து என்பதன் பொருள் என்ன? எழுத்து பழங்காலத்தில் என்ன? ஓவியம். கீழ்கண்டவற்றுள் நுண்கலை அல்லாதது எது? நுண்கலை அல்லாதது வந்து அறிவியல். ஓவியம், இசை, சிற்பக்கலையெல்லாம் நுண்கலை. மொழி குறியீடுகள் எதிலிருந்து தோன்றின? ஓவியத்திலிருந்து தான் மொழி குறியீடுகள் தோன்றின. கோட்டோவியங்கள் இவற்றுள் எதை கொண்டு வரையப்பட்டன? நேர்கோடு, வளைகோடு, கோணக்கோடு இதெல்லாம் பயன்படுத்தி தான் கோட்டோவியம் வரையப்பட்டது. எனவே இவை அனைத்தும். சங்க காலத்தில் ஓவியத்தை எப்படி அழைத்தார்கள்? கண்ணெழுத்து. 1000 யானைகளை போரில் வென்ற அரசனுக்காக பாடப்படும் இலக்கிய வகை பரணி. ஆணை 1000 அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி என்பது பரணியின் இலக்கணம். இவ்விலக்கியம் 96 சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று. பரணி இலக்கியம் 96 சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று. அரசர்கள் இருவர்களுக்கிடையே போரில் தோற்ற அரசனது நாட்டின் பெயரால் பரணி பாடப்படும். இது வந்து யாரை பற்றி? தோற்ற அரசனது பற்றி பாடப்படும், பெயரால் பாடப்படும். போருக்குரிய தெய்வமாகிய காளியை கருதுவர். போருக்குரிய தெய்வமாக யாரை கருதுவாங்க? காளியை கருதுவர். பரணி இலக்கியங்களில் மிக சிறந்தது வந்து கலிங்கத்து பரணி. போரில் குலோத்துங்க மன்னனிடம் கலிங்க நாட்டு மன்னன் தோற்று போனான். அதனால் கலிங்கத்து பரணி என பெயர் சூட்டப்பட்டது. இது வந்து ஜெயங்கொண்டரால் இயற்றப்பட்டது. ஸோ இது நம்மளுக்கு கலிங்கத்து பரணியை பற்றி ஓல்டு புக்கிலேருந்து இந்த பேராகிராஃப் எடுத்திருக்காங்க. 1000 யானைகளை போரில் வென்ற அரசனுக்கு பாடப்படுவது என்ன? பரணி இலக்கியம். போருக்குரிய தெய்வம் காளி. அமர் என்பதன் பொருள் என்ன? போர். அந்த லைன் கொடுத்துருந்தாங்கல்ல, ஆணை 1000 அமரிடை வென்ற, போரை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி. அமர்னா போர். 96 பிரிக்கும் முறை வந்து 90 கூட்டல் 6. பரணி இலக்கியம் வந்து யாரால் வந்து பாடப்பட்டது? ஜெயங்கொண்டாரால் பாடப்பட்டது. நெக்ஸ்ட். திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்யும் ஆறு வந்து தாமிரபரணி. இதனை தன்பொருணை நதி என்று முன்னர் அழைத்தனர். தாமிரபரணி வந்து இதுக்கு முன்னாடி வந்து தன்பொருணை நதின்னு அழைச்சிருக்காங்க. இது வந்து திருநெல்வேலி பகுதியை வந்து வளம் செழிக்க வைக்குது. இது பச்சையாறு, மணிமுத்தாறு, சிற்றாறு, காரையாறு, சேர்வலாறு, கடனா நதி என்ற பல கிளை ஆறுகளாக. இதோட கிளை ஆறுகள் பற்றி பார்த்துக்கோங்க. பிரிந்து திருநெல்வேலியை நீர்வளம் மிக்க மாவட்டமாக செய்கிறது. திருநெல்வேலி மாவட்ட பொருளாதாரத்தில் முதன்மையான பங்கு வகிப்பது வந்து உழவு தொழில் தான். தாமிரபரணி ஆற்றின் மூலம் இங்கு உழவு தொழில் நடைபெறுகிறது. இங்கு குளத்து பாசனம், கிணத்து பாசனம் கூட பயன்பாட்டில் உள்ளன. இரு பருவங்களில் நெல் பயிரிடப்படுகிறது. இரு பருவத்திலையும் வந்து நெல் பயிரிடப்படுகிறது. அப்புறம் மானாவாரி பயிர்களாக சிறுதானியங்கள், எண்ணெய் வித்துக்கள், காய்கனிகள், பருத்தி, பயிறு வகைகள் போன்றன பயிரிடப்படுகின்றன. இங்கு விளையும் வாழைத்தார்கள் தமிழ்நாடு மட்டுமின்றி கர்நாடகம், கேரளம் போன்ற பிற மாநிலங்களிலும் வந்து அனுப்பப்படுகின்றன. நெல்லிக்காய் உற்பத்தியில் வந்து தமிழகத்தில் வந்து நெல்லை தான் வந்து முதலிடம் வகிக்கிறது. கேள்வி போயிடலாமா? திருநெல்வேலி மாவட்ட பொருளாதாரத்தின் முதன்மை பங்கு வந்து எதுக்கு இருக்கு? உழவு தொழிலுக்கு. நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழகத்தில் முதலிடம் திருநெல்வேலி. தாமிரபரணி ஆறு முன்னர் எவ்வாறு அழைக்கப்பட்டது? தன்பொருணை ஆறு. திருநெல்வேலியோட மருவு பெயர் நெல்லை. மருவு பெயர் இங்க கேட்டிருக்காங்க பாருங்க. தாமிரபரணி ஆற்றின் கிளை ஆறுகளுள் ஒன்று வந்து அங்க இருந்து கிளை ஆறுகள்ல ஒன்று வந்து சேர்வல் ஆறு. ஓகே, நெக்ஸ்ட். இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அறியப்படும் சர் ஆர்தர் கார்டன் என்ற ஆங்கில பொறியாளர் கரிகாலன் கட்டிய கல்லணையை பல ஆண்டுகள் ஆராய்ந்தார். கல்லணை பலகாலம் மணல் மேடாகி நீரோட்டம் தடைப்பட்டது. ஸோ இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை யாரு? சர் ஆர்தர் கார்டன்.
கல்லணை பலகாலம் மணல் மேடாகி நீரோட்டம் தடைப்பட்டது. தஞ்சை மாவட்டம் தொடர்ச்சியாக வெள்ளத்தாலும் வறட்சியாலும் வளம் குன்றியது. இந்த சூழலில் காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக ஆர்டன் காட்டன் வந்து நியமிக்கப்பட்டார். இவர் பயனற்று இருந்த கல்லணையில் மணல் போக்கிகளை அமைத்தார். கல்லணை அடித்தளத்தை ஆராய்ந்து பழந்தமிழ அணை கட்டும் திறனையும் பாசன மேலாண்மையும் உலகுக்கு வந்து எடுத்து எம்பினார். கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட்டு என்ற பெயரையும் சூட்டினார். கல்லணைக்கு வந்து கிராண்ட் அணைக்கட்டு என்ற பெயரையும் சூட்டினார். மேலும் கல்லணையில் கட்டுமான உத்தியை கொண்டு தான் 1873ஆம் ஆண்டு கோதாவரி ஆற்றின் குறுக்கே தௌலீஸ்வரன் அணை வந்து கட்டினர். ஓகே, 1873 கோதாவரி ஆற்றின் குறுக்கே தௌலீஸ்வரன் அணை. தொடர்ச்சியாக வெள்ளத்தாலும் வறட்சியாலும் வளமை இழந்த மாவட்டம் வந்து தஞ்சாவூர். ஆங்கிலேய அரசு சர் ஆர்தர் காட்டனை எப்பணியில் நியமித்தது? தனி பொறுப்பாளர் பணியில் நியமித்தது. கல்லணையின் கட்டுமான உத்தியை கொண்டு கட்டப்பட்ட அணை எது? தௌலீஸ்வரன் அணை. இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார்? சர் ஆர்டன் காட்டன். பழந்தமிழரின் அணை கட்டும் திறனையும் பாசன மேலாண்மையும் மக்களுக்கு எடுத்து கூறியவர் வந்து சர் ஆர்டன் காட்டன். திராவிட மொழி குடும்பத்தின் தொன்மையான மூத்த மொழியாக திகழ்கின்றது தமிழ். பிற திராவிட மொழிகளை விட ஒப்பியல் ஆய்வுக்கு பெருந்துணையாக அமைந்துள்ளது. தமிழ் மொழி மூல திராவிட மொழியின் பண்புகள் பலவற்றையும் பேணி பாதுகாத்து வருகிறது. அத்துடன் தனித்தன்மை மாறுபாடாமல் காலந்தோறும் தன்னையே புதுப்பித்துக் கொள்ளும் பண்பு கொண்டதாகவும் தமிழ் மொழி விளங்கி வருகிறது. ஸோ திராவிட மொழி குடும்பத்தின் மூத்த மொழி எது? தமிழ் மொழி. எந்த ஆய்வுக்கு தமிழ் மொழியின் பெருந்துணையாக உள்ளது? ஒப்பியல் ஆய்வுக்கு. தமிழ் மொழி எத்தகைய பண்பு கொண்டுள்ளது? இது வந்து புதுப்பித்தல். அது காலத்துக்கு ஏற்றபடி தன்னை புதுப்பிச்சு கொள்ளும். தமிழ் மொழி எவற்றை பாதுகாத்து வருகிறது? மூல திராவிட மொழியின் பண்புகளை வந்து பாதுகாத்து வருகிறது. தமிழ் மொழி எதில் மாறுபடாமல் உள்ளது? தனித்தன்மையில வந்து மாறுபடாமல் உள்ளது. இதோட 200 கொஷின் முடிஞ்சிடுச்சு காய்ஸ். இன்னும் நம்ம இந்த ஃபுல் வீடியோ பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய தம்ஸ்அப்ஸ். நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ப்ளேலிஸ்ட் ரெடி பண்ணியிருக்கோம். எந்த வீடியோவும் பார்க்கலன்னா அதில் போய் பார்த்துருங்க. அண்ட் உங்கள் ஆஸ்பிரன்ஸ் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.